அதிகாலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவான் சத்ரு, 7 வழியாய் ஓடுவான். ஒரு வழியாய் வருவான் சத்ரு, 7 வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதே இல்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாருங்கள், குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. வாகனத்துக்கு விரோதமாய், வீட்டிற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் அல்லேலூயா ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது. பாருங்கள், மறைமுகமான இடத்துல ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு குடும்பங்கள் ஆமென் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, அவமானப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, அடிக்கடி என் கணவனுக்கு என் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. வண்டியில் ஆமென் போகும் நல்லா போவாங்க, வரும்பொழுது பாருங்கள் காயப்பட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. இல்லைன்னு சொன்னால் கீழே விழுந்து எழும்பிட்டு வருவாங்க. அடி இல்லாமல் வாகனத்துக்கு வீணான செலவு வரும். ஒவ்வொரு நாளும் என் ஹஸ்பண்டும் என் பிள்ளையும் வெளியே போகும்போது எனக்கு பயமாக இருக்குது. இந்த நாளில் எப்படி இவங்க வெளியே போய்ட்டு வரப்போகிறாங்களோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் பயந்து பயந்து தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அல்லேலூயா. அப்படி கேட்கும்போது அவன் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை அல்லேலூயா அவன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருந்தான் பாருங்கள். அல்லேலூயா. காலையில் போகும் பொழுது அல்லேலூயா அதிகாலையில் பாருங்கள் நம்ம எழும்பி செபிக்கும் பொழுது இப்படி வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் வரட்டுப்பா, எங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும் சொல்லி பாருங்கள் நம்ம கேட்கும் பொழுது அப்படி தான் அந்த சகோதரி கர்த்தர் கற்றுக் கொடுத்தா. ஆமென். அல்லேலூயா. இப்படி வசனம் காலில் தீபமாய் வரட்டும், பாதைக்கெல்லாம் வெளிச்சமாய் வரட்டும் பாருங்கள். அப்புறம் அவங்க தொடர்ந்து செபிக்க ஆரம்பித்தாங்க. செபிக்க அந்த விபத்தை உண்டாக்குற ஆவி, அந்த ஆயுதங்கள், அந்த உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போனது. தேவஜனமே, இந்த காலை வேளையில் நீங்களும் இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் மந்திரத்தெல்லாம் நம்ப மாட்டேன், பில்லி சுனியம் செய்வனெலாம் சொல்கிறான், நம்ப மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது பாருங்கள், உனக்கு உருவாக்கப்படுற ஆயுதங்கள் உருவாக்கப்படுது பாருங்கள். மறைமுகத்தில் இருந்து, மறைவிடத்தில் இருந்து பொல்லாத மனிதர்கள் பணத்தை கொண்டு கொடுத்து குடும்பத்துக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குறாங்க. அல்லேலூயா. ஆயுதங்களை உருவாக்கி என்ன செய்கிறாங்க? அதை எய்கிறாங்க பாருங்கள். அந்த வார்த்தை சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் சொல்லி. அல்லேலூயா. அன்னைக்கு சவுல் பாருங்கள், தாவீதுக்கு விரோதமாய் அம்புகளை எய்தான். இரவும் பகலும் கோழி எடுத்து பயமுறுத்தினான். இராணுவம் அதை ஏற்று நிற்க முடியல, ராஜா ஏற்று நிற்க முடியல. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அல்லேலூயா தைரியமாக எழும்பி வந்து வைராக்கியத்தோடு கூட ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் சொல்லி பாருங்கள் கூழாங்கல்லால் முறியடித்து போட்டான். ஒரே சந்தோஷம், ஒரே கொண்டாட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. ஜனங்கள் முறையாக பாடினாங்களாம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு ஒரு எரிச்சல் வந்துட்டு, நான் ராஜா, எனக்கு ஜனங்கள் 1000 தான் கொடுத்தாங்க, அவன் ஆடு மேய்க்கிறவன், அவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பாருங்கள். உடனே தாவீது அவர் என்ன செஞ்சாராம்? எரிச்சலாக பார்த்தாராம். எப்படியாவது அவனை கொன்று போடணும்னு சொல்லி அல்லேலூயா வகை தேடி சுற்றி தெரிஞ்சான் பாருங்கள். அதனால் தாவீது மலைகளில் குன்றுகளில் ஒளிந்து இருந்தார். அம்புகளை எய்து ஆட்களை அனுப்பி கொள்ளுவதற்கு வகை தேடினார். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பாருங்கள் தேவனை துதித்தார், ஆராதித்தார். அவனுக்கு விரோதமாக எழும்புன ஆயுதம் முறியடிக்கப்பட்டது, வந்தது உண்மைதான். அல்லேலூயா. என் கால் கண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவார் பாரு. நிறைய சங்கீதம் வாசிக்கும் பொழுது அவர் அழுது புலம்புகிற சங்கீதம் உண்டு, தேவனோடு செபிக்கிற சங்கீதம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அந்த ஆயுதங்கள்லாம் வாய்க்காமல் போய் கர்த்தரை ராஜாவாக மாற்றினார். நீங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். அல்லேலூயா. இன்னொரு சகோதரன் சொன்னாங்க, அல்லேலூயா வீட்டு முன்னால் தான் நான் காரை விட்டுருக்கேன். காரை எடுக்கும்போது பாருங்கள் உள்ள ஒரு பெரிய சேடா உள்ளே இருந்துச்சு.
அதை அடித்து போட்டுட்டு போனேன். வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், உருவாக்கப்படுற ஆயுதங்கள் ஏராளம். அல்லேலூயா. அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்கி இருக்கிறாங்களா? அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அந்த ஆயுதம் வருகிறதே, எனக்கு நஷ்டமாக இருக்குதே, என் வியாபாரத்தில் நஷ்டம், என் பிஸ்னஸில் நஷ்டம், அல்ல கடனாயிட்டேன். எப்போ பார்த்தாலும் ஆயுதம் உருவாக்கி குடும்பத்தில் வந்து என் குடும்பங்களை உடச்சி போடுது. கணவன் மனைவிகளை சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒரு வருமானத்துக்கு வழி இல்லை, நான் ஊழியம் செய்ய முடியலை. அந்த பொல்லாத மனிதர்கள் ஆயுதங்களை உருவாக்குறேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம். வசனம் சொல்லுது, விரோதம் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அக்கினி கண்மலை உடைக்கும் சம்மட்டி பாருங்கள். உங்களுக்கு விரோதம் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இந்த அதிகாலை வேளையில் செபிங்க தேவ பிள்ளைகளே. காலைதோறும் அவருடைய கிருபை புதியது பாருங்கள். புது கிருபை கேளுங்க. ஏசப்பா, இந்த நாளில் என் குடும்பத்துக்கு விரோதம் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஏசப்பா. நாங்கள் போகிற வர இடமெல்லாம், என் குடும்பம் போகிற வர வாகனங்கள் போகிற இடம்லாம், ஆமேன், நீங்கள் வாங்க டேடி, அந்த உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கப்பா. எங்களை தாக்காதபடி, எங்கள் வீட்டை தாக்காதபடி, அல்லேலூயா, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் செபிப்பீங்களா? கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் வருமானத்தையும் வாகனங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், ஆமென், அல்லேலூயா, வீட்டுக்கு விரோதம் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களாக கர்த்தர் தாக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பா தேவனுடைய ஜனங்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள், உண்மை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை பாதுகாக்கிறதுக்கு, ஆமென், கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள் நம்மளை பாதுகாக்கும். அதே சமயத்தில் சாத்தானை வெட்டி போடும். இருபுற கற்குள்ள பட்டயம் பாருங்கள். அல்லேலூயா. நம்ம செபிப்போமா? இயேசுவே, நம்முடைய வல்லமை இறங்கட்டு 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 இந்த நாளில் குடும்பத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், அல்லேலூயா, கம்பெனிக்கு விரோதமாய், வருமானத்துக்கு விரோதமாய், இப்படி படிப்புக்கு விரோதமாய், இப்படி திருமண காரியத்துக்கு விரோதமாய் போராடுகிற அல்லேலூயா ஆயுதங்கள் எல்லாம் அன்றைக்கி வாய்க்காமல் போகட்டும் ஏசப்பா. அல்லேலூயா. நன்றிப்பா, நன்றிப்பா. ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக ஓடி போவனாக. எங்கெங்கே ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டதோ அங்கேயே வாய்க்காமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. மனிதர்கள் நிமித்தமாய், பிசாசு நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் எங்கெங்கே ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டதோ அது வாய்க்காமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே நான் கடிந்து கொள்ளுகிறேன். உம்முடைய வார்த்தையை அனுப்புகிற இயேசப்பா. வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறவரே, வார்த்தை அனுப்பி குணமாக்குறவரே, ஆமே, வியாதியிலே தகப்பனே, அல்லேலூயா இருக்கணும். இந்த குடும்பம் எழுப குழந்தைகள் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டது நிலைமைகள் மாறட்டும். உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காமல் போகட்டும். வியாதி சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். வியாதிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் இன்னைக்கு தகப்பனே, அல்லேலூயா, வாய்க்காமல் போகட்டும். சத்துரு வெள்ளம் போல வருமொழி பரிசுத்த ஆவியை கொடியேற்றுவீராக. நீ குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. போகிற வர்ற இடமெல்லாம் ராஜா, வருகிற ஆயுதங்கள் தாக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. போகும்போதும் காத்துக்கொள்ளுங்க, திரும்பும் போதும் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நன்றிப்பா, நன்றி. வீட்டை சுற்றி தகப்பனே, உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். பொல்லாத பொறாமை கண்கள், ஆக்ரோஷங்கள், மனுஷருடைய ஆக்ரோஷங்கள், பிசாசுடைய ஆக்ரோஷங்கள், மூர்க்கங்கள், கொலை வெறிகள் குடும்பங்களை தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஜபாவி ஊற்றி செபிக்க பயங்கப்பா. நன்றிப்பா. எல்லாருமே ஒரு ஜபாவி ஊற்றுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் என்று வீட்டை சுற்றி எழுதுவீராக. இப்படி வாசல் துதியாய் மாறட்டும். இப்படி மாமே மதில் ரட்சிப்பாய் மாறட்டும். அல்லேலூயா. எல்லா குடும்பத்திலப்பா, பிள்ளைகள் மேலே, ஆண்கள் பெண்கள் மேலே அக்கினியை ஊத்தும் தகப்பனை செபிக்க வைங்க. ஆயுதங்கள் தாக்காதபடி கர்த்தாவே நீங்கள் வந்து தகப்பனை விடுதலை ஆக்குங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ரத்த தள்ளி ஒவ்வொரு குடும்பத்து மேலே தெளிக்கிறோம், சபைகளில் தெளிக்கிறோம், தேசத்தில் தெளிக்கிறோம். மனுஷருடைய ஆக்ரோஷங்கள் எல்லாம் நிர்மலமாய் போகட்டும். இம்மட்டுவா மிஞ்சி வராத அலைகளின் பெருமையை அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இறையாதே அமைதலாக இரு என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பத்தின் வேலி அடைச்சி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இரத்த கொடைகள் மூடி மறைத்து கொள்ளுங்க இயேசப்பா. இனி தகப்பனை குடும்பத்துக்கு விரதம் ஆயுதம் உருவாக்கப்பட்டு அது வரக்கூடாது, தாக்கக்கூடாது கர்த்தாவே.
தாக்கக்கூடாது. உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. உடைய சுக வாழ்வு துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. வனாந்தர வயல்வெளியை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல புல்லுலடங்களில் மேய்ப்பீராக. இந்த நாள் முழுவதும் அதிசயங்களை காணப்படும், அற்புதங்களை காணப்படும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.